ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே vlog இதான் நம்ம இன்றைக்கி வந்து vlog பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இட்லி வந்து பார்த்திங்கன்னா 6 சின்ன வெங்காயம் வந்து 50 கிராம், எண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன், கடுகு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மஞ்சள்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, பச்சை மிளகாய் வந்து 2, லெமன் வந்து 1/2. இங்கே பாருங்கள், நான் மொத்தம் வந்து 12 இட்லி ஊற்றினேன். ஆனால் நான் அதிலேருந்து 6 தான் எடுக்க போகிறேன். மீதி வந்து நான் பொடி இட்லி செஞ்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு 6 இட்லியை நான் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஊற்றி ஆற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து. ஸோ இது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். சூடாக வந்து நம்ம இது வந்து செய்ய முடியாது. வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஸோ நல்லா இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன். வெங்காயத்துக்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நமக்கு இட்லியில் உப்பு இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இட்லி நான் ஆட் பண்ணுறேன் பீசஸ். லெமன் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இது சிம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லாம் போகணும். ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அரை லெமன் புளிகிறேன். நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து புளிஞ்சிக்கோங்க. ஏன்னா இட்லி வேறு நமக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், லெமன்லேயும் புளிப்பு இருக்கும். இப்போ ரொம்ப ஓவராக புளிக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் லெமன் வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து புளிஞ்சிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் புளிங்கணும், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.